சிறந்த முறையில் ஹால்மார்க் நகைகள் செய்ய 5 கிராமம் ஜேம்ஸ்டவுன் பகுதியில் அமைந்துள்ள பவித்ரா நகை தொழிலகத்தை அணுகுங்கள். மேலும் அன்றாட தங்கம் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மேயர் மகேஷ் தலைமையில் நாகர்கோவிலில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் நாகர்கோவிலில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள கலைஞரின் முழு உருவச் சிலைக்கு மேயர் மகேஷ் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த அமைதி ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். மறைந்த கலைஞர் கருணாநிதி தமிழகத்தில் 5 முறை முதல்வராக இருந்துள்ளார். திராவிட இயக்கத்தின் தலைவர்களில் முக்கிய தலைவராகவும் திமுக தலைவராகவும் பொறுப்பு வகித்த கலைஞர் கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் அனுசரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குமரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மேயர் மகேஷ் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த அமைதி ஊர்வலமானது வடசேரி அண்ணா சிலை முன்பு இருந்து தொடங்கி மணிமேடை சந்திப்பு வழியாக ஒழுகினசேரி திமுக தலைமை அலுவலகத்திற்கு அமைதி ஊர்வலம் வந்தடைந்தது. தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் 11 அடி முழு உருவ சிலைக்கு மேயர் மகேஷ் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பான முறையிலே வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அரசியல் ஆசா பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டதை போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காட்டி நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளருடைய சட்டம் கொடுங்க. இங்க பாருங்க, லேசுங்க பாருங்க.